நண்பர்களே, எனது இந்த சிற்றுரையின் தலைப்பு திரு மு.க. ஸ்டாலின். நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் டார்சன் ஞானராஜ். கடந்த 2025ஆம் ஆண்டு எனது இயற்பெயரான டார்சன் ஞானராஜ் என்ற பெயரில் யூடியூப் என்ற வலைத்தளத்தில் கணக்கை தொடங்கி திருமறையின் ஒரு பகுதியான சங்கீதங்களில் உள்ள 2461 வசனங்களையும் நீதிமொழிகளில் உள்ள 915 வசனங்களில் இதுவரை 664 வசனங்களையும் நூற்றுக்கணக்கான ராகங்களை பயன்படுத்தி 350க்கும் மேற்பட்ட நெடிய தமிழ் பாடல்களாக பாடியுள்ளேன். நான் கேட்டுக்கொள்ளாமலேயே இதுவரை 263 உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் ஷார்ட்ஸ் எனப்படும் எனது குறும்பாடல்களை கேட்டுள்ளனர். அனைவருக்கும் இறைவன் பெயரால் நன்றி கூறுகிறேன். திருமறையில் உள்ள 31,102 வசனங்களில் 10ல் ஒரு பங்கிற்கும் மேலான 3,125 வசனங்களை பாடல்களாக எழுதி அவற்றுக்கு இசையமைத்து தன்னந்தனியனாய் பாடி இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்தியதால் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது திரு மு.க. ஸ்டாலின், திரு ஜோசப் விஜய் மற்றும் சிலரை குறித்து இந்த காணொளியில் கூற விரும்புகிறேன். தற்போது வரை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதல்வர் என்பது எனது ஆன்மீக கணக்கு. திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரிய வெற்றியை பெற்றாலும் ஆட்சி அமைக்க தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் தன் அணியில் இருந்த பாசமிகு விடுதலை சிறுத்தைகள், இருபெரும் கம்யூனிஸ்ட் பேரியக்க உறுப்பினர்கள், மேலும் நம்பிக்கைக்குரிய இந்திய இஸ்லாமிய இயக்க உறுப்பினர்கள் ஆகியோரை உளமாற விரும்பி அனுப்பி வைத்து ஆதரவு நல்கி தம்பி திரு ஜோசப் விஜய் ஆட்சி அமைய வழிகோலிய அண்ணன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எனது பார்வையில் முதல்வராக தெரிகிறார். ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துகள். மன்னர்களின் மனங்கள் ஆண்டவர் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீர் போல் அவர் அவைகளை தம் விருப்பப்படி திருப்பிவிடுகிறார் என நீதிமொழிகள் 21:1 கூறப்பட்டுள்ளது. தமிழ் வாழ வேண்டும், வளர வேண்டும். நன்றி.